Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியில் நேரு குடும்பம் போல தமிழகத்தில் கருணாநிதி குடும்பம் ஆட்சி செய்வதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்தார். அவிநாசி தொகுதியில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதால் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தரிசனம் செய்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கடந்த 5 ஆண்டுகளாக சொல்லன மாளாத அளவுக்கு கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மின்சார கட்டண உயர்வாக இருக்கட்டும், நம்மெல்லாம் எம்எஸ்எம்இ அதிகமா இருக்கிற நெசத்தறி எல்லாம் இருக்கிறது நம்ம பகுதியில். அவங்கெல்லாம் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா சின்ன வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படி வந்த பில்லு இன்னைக்கு 15000 ரூபா 30000 ரூபான்ட்டு அவங்க இபி பில்லு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய தலையில ஒரு பேரிடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, சொத்து வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கூட வரி 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 என்று திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மக்கள் மேல ஒரு பெரிய சுமையை உயர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கூட கஞ்சா, போதைப் பொருள்கள், இப்படி அதனுடைய நடமாட்டம் இன்னைக்கு கிராம அளவுல கூட அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. இது திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தை காட்டுகிறது. மக்கள் திமுக மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப ஆட்சியை தான், கருணாநிதி இருந்தார், ஸ்டாலின் இருக்கிறார், இப்போ உதயநிதி இருக்கிறார். உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதி இப்ப சினிமா துறையை எடுத்திருக்கிறார். அப்போ அடுத்தது இன்பநிதி பையனும் எப்போ வருவாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு குடும்பமே அங்க டெல்லியில ராஜீவ் நேரு ஆரம்பிச்சு இன்றைக்கு ராகுல் காந்தி வரலும் இருக்கிறது. தமிழ்நாட்டுல கருணாநிதி ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்பநிதி வரலும் இந்த குடும்ப ஆட்சி முறையானது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். டிஆர் பாலுவாக இருக்கட்டும், டிஆர் பாலு அங்க அமைச்சரா இருக்கிறாரு, டிஆர் பாலுடைய பையன் அங்க அமைச்சரா இருக்கிறாரு, டிஆர் பாலு அங்க எம்பிஆர் அமைச்சரா இருந்தாரு, எம்பியா இருக்கிறாரு. அதே போல ஏவாவேலுடைய பையன் நேருடைய பையன். அந்த ஆட்சியிலிருந்து மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வேண்டிக் கொண்டோம். இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுல எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கு. அதற்காக நாங்கள் எல்லாம் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். ஏன்னா மக்கள் இன்னைக்கு பாக்குறோம், எங்க போனாலும் கூட மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில, ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, சத்துணவு பணியாளர்கள், செவிலியர்கள், டாக்டருங்க, அதே மாதிரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அதே மாதிரி பேராசிரியர்கள், இப்படி துப்புரவு பணியாளர்களையும் கூட அவங்க விட்டு வைக்கவில்லை. இப்படி யாரை எடுத்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள் எல்லாம் கோபத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை செய்யலை. நாங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த பென்ஷன் திட்டத்துக்கு கொண்டு வராம வேற எதுவோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி அவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. மக்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது ஒன்று அல்லது செயலில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஒரு பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்காங்க.